தேசத்தின் பணத்தை கொள்ளடிச்சவங்களுக்கு, பொருளை கொள்ளடிச்சவங்களுக்கு சிறப்பு இல்லை. யாரையும் பழிவாங்குற எண்ணமோ இல்லாத ஒரு அருமையான முதல்வர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். அவரை தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கலையே. வேலு வீட்டில் போய் ரைடு போனால் பழி வாங்குறாங்கன்னா இத்தனை லட்சம் கோடி வருமானம் எப்படி வந்துச்சு? கொள்ளையடிச்சது தானே, நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சது தானே. பார்ட்டி பண்டு என்கிற ஒரு லஞ்ச லாவணிய முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் திமுககாரர்கள் தான். நம்ம நாட்டை எப்படி வேணாலும் சுரண்டிக்கலாங்கிற தைரியத்தில் அவங்க செஞ்சாங்க. தளபதி வரமாட்டார்னு நினச்சாங்க, வந்துட்டார். கடவுளாக பார்த்து வர வச்சுட்டார். வீட்டுக்கு பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோப்பா கொடுப்பேன், உன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ, உன் டிபார்ட்மெண்ட்டில் கணக்கு வழக்கு தான் பார்த்துட்டு இருந்தார் ஒழிய வெளியில் வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. அவங்க அப்பாவை காணுன்னு பையன் தேர்றாரு. குடும்ப பிரச்சனையை உள்ளே கொண்டு வர்றீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனை தான் நாரிராதா? இல்லை மேடையில் உட்காந்துட்டு எனக்கும் ராஜாத்திக்கும் திருமணம் நடந்தது 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என் மனைவி தயாளுக்கு தெரியும்னு சொன்னது தெரியாதா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகான விஷயமா, ஒரு தலைவனுக்கு அழகான விஷயமா? அவரை பற்றி விமர்சனம் பண்ணுகிற தகுதி எதிர்க்கட்சி உதயநிதிக்கோ அல்லது அவர் தந்தைக்கோ கிடையாது, திமுககாரர்களுக்கோ கிடையாது. இந்த மேயர் பிரியா பவுடர் பற்றி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க முதல்வரை பற்றி. தகுதி இல்லாத அரசியல்னா என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. சுவாம்பர் வந்து 6.5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறத சாதாரணமாக மார்க்கெட்டில் வாங்க ஒரு 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 வியாபாரி வாங்க முடிகிறத அரசாங்கம் 13.5 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் போட்டு எடுக்குது அப்படின்னு சொன்னால் மின்சார பிரச்சனைனால தான் திமுக தோத்துச்சு. எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, அவங்கள வந்து ஒத்துழையாமை சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ, அது இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. நம்ம அமைச்சர் வீட்டுக்கு பாதி போயிருக்கோம், முதல்வர் வீட்டுக்கு பாதி போயிருக்கோம். அதெல்லாம் வெளியில் வரும்ல. அதனால் நக்கீரனை பற்றி அந்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும். அவர் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட். அவர் பெரிய சிந்தனையாளரோ எழுத்தாளரோ பத்திரிகையாளரோ அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு மீசையை வச்சுக்கிட்டு ஒரு நக்கீரனை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தனக்கு ஒரு முகவரி தேவை அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வீரப்பனை பார்க்க போகிறான்ட்டு எத்தனை கோடியை கலைஞர்லேருந்து வாங்கினாருங்கிறது வரைக்கும் தெரியாதான் செய்யும். நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாலஸ்டேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விவரிக்க தாவேக்கு ஆதரவாளரும் ஊடகவியலருமான திரு ஏசி ரங்கசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் முடிந்தவொடனே பல அதிரடியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திட்டங்கள் சார்ந்த அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைலாம் நடந்துகிட்டு இருக்கு. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஏவா வேலு மீது நடத்தப்பட்ட அந்த டிவிஎஸ்சி விசாரணை, பதியப்பட்ட எஃப்ஐஆர், உங்களோட பார்வை என்ன? பொதுவாக அரசாங்கம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஆரம்பிச்சிங்க. சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு சிறப்பு இல்லை அப்படின்னா, தேசத்தின் பணத்தை கொள்ளடித்தவங்களுக்கு, பொருளை கொள்ளடித்தவங்களுக்கு சிறப்பு இல்லை. பொதுமக்களாகிய மக்களுக்கு சிறப்பு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு பக்கம் புதிய திட்டங்கள் அறிவிக்கிறோம், ஒரு பக்கம் வந்து நடவடிக்கைகள் தொடருது அப்படின்னா, எவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் உட்பட எல்லாருக்கும் தெரியும். புதிய திட்டங்களுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுறப்ப யார்கிட்டையெல்லாம் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற பணம் யாரெல்லாம் இருக்குது, அதை கஜானாவில் கொண்டு வந்து எப்படி வந்து நம்ம டாஸ்மார்க்லேருந்து கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அதுபோல் சேர்க்குற நடவடிக்கைகள் எடுக்கிறப்ப முன்னாள் அமைச்சர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்யத்தான் செய்யும். அது அரசாங்கத்தின் கடமை யார் வந்தாலும். ஆனால் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற வார்த்தைகளை இல்லை, ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் ரொம்ப சமயோகிதமாக பழி வாங்கிறதுக்கு தனிநபர் விமர்சனமோ அல்லது வந்து யாரையும் பழிவாங்குகிற எண்ணமோ இல்லாத ஒரு அருமையான முதல்வர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பழிவாங்கணும் என்ன அவசியம் இருக்குது? அவரை தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கலையே. ஆனால் சிரமங்கள் கொடுத்தாங்க, சிரமம் கொடுக்க தான் செஞ்சாங்க. அது அரசியலில் இது சகசந்தானதை எடுத்துக்கிட்டு அவர் போயிட்டார். ஒரு சராசரியாக அந்த இடத்துல வேறு தலைவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பழிவாங்கும் நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும். இங்கே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பழினா என்ன? வேலு வீட்டில் போய் ரைடு போனால் பழி வாங்குறாங்கன்னா நீ என்ன நெருப்பை சாப்பிட்டவன் என்னமோன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நீங்கள் தவறு செய்தவர்கள் பதற வேண்டியதில்லை, வந்தால் எதிர்கொள்ள வேண்டியதுதானே. வேலுங்கிறவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் கண்ட்ராக்டராக இருந்தவர். இன்றைக்கி இத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக எப்படி வந்தார்? காலேஜ் வச்சுருக்கிறாரு. நிறைய பொருளாதார நிலைய தொழிலில் அவர் வெளியே தெரியாமல் தெளிஞ்சது காலேஜ் தான். நமக்கு நிறையா தொழில்களில் அவர் பினாமியாக இருக்கிறாரு. இத்தனை லட்சம் கோடி வருமானம் எப்படி வந்துச்சு? கொள்ளையடிச்சது தானே, நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சது தானே.
பெரிய அதாவது திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி தான் பொருளாதார ரீதியான விஷயங்களை டீல் பண்ணி அரசாங்கத்துக்கு, அதாவது ஆளுங்கட்சியான அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு பேக் போனாக பொருளாதார ரீதியாக இருந்தார். அந்த இடத்த இவர் நிரப்புற அளவுக்கு எப்படி வந்தார்? கொள்ளையடிச்சு தானே. மிகப்பெரிய பணப்புழக்கம் உள்ள ஒரு பொதுப்பணித்துறையை கையில் வச்சுக்கிட்டு, நெடுஞ்சாலைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு பணத்தை அடி அடின்னு அடித்தார். அதோட விளைவு இன்றைக்கி வந்து அதுக்கான பதிலை சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் பதறாரு? வீட்டுக்கு ரைடு பண்ணணும், ஏன் ராஜா போய் டோரை டக்கு டக்குன்னு தட்டுறாரு? ஏன் வழக்கறிஞர் சரவணன் போய் தட்டுறாரு? வெயிட் பண்ணுங்கப்பா, நடந்து வந்தவொடனே கேளுங்க, என்ன ஏதுன்னு கேளுங்க. முறைப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். போய் நான் வந்திருக்கிறேன், எம்பி வந்திருக்கிறேன், நான் வழக்கறிஞர் வந்திருக்கிறேன், ஏன் பதறீங்க? பதறாதீங்க, சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இதில் எங்கே இருக்குது பழி வாங்கும் நடவடிக்கை? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்று இருந்துச்சு. குறிப்பாக யாருக்கு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் இருந்துச்சு. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னா ஏன் திமுக பயப்படுது? இல்லை, உதயநிதி கேட்டப்போ என்ன கேட்டால், மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும், திமுக தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, இது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் பார்ட்டி ஃபண்டு என்கிற ஒரு லஞ்ச லாவணிய முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் திமுககாரர்கள் தான். அதில் மாற்று கருத்து யாருக்கும் அவங்களுக்கே இருக்காது. பார்ட்டி ஃபண்டுன்னா என்னென்னு அவருக்கு தெரியாதா? இல்லை கூட அந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியாதா? யாருக்கு? மக்களுக்கே தெரியிறப்பா அவங்களுக்கு தெரியாதா? லஞ்சம் வாங்குறதுக்கான ஒரு நவீன பெயர் பார்ட்டி ஃபண்டு. சிவாஜி அது ஆமாம். அது மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிறது வந்து சார் வெறும் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறதோட முதல்வர் நிறுத்திட்டார். அதை தாண்டி முதல்வர் இல்ல ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, துறை அமைச்சர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, துறை அதிகாரி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, மாவட்ட செயலாளர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய சொல்லணும். டீசெண்டாக ஒரே ஒரு விஷயத்தில் அவர் முடிச்சுக்கிட்டார். இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் இடி கொடுத்த லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு அந்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முதல்வர் டெப்டி சிஎம் அது மாதிரி பல விஷயங்கள் வந்து போட்டு வச்சேன். மேபி அந்த மாதிரி அந்த இதுதானா? ஆமாம், தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்க பூரா எல்லாம் திமுக அண்ணா திமுககாரங்க தான். இன்னும் சொல்லப்போனால் திமுககாரங்க தான் நிறையா மதுபான தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க. அது நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு குவார்ட்டர் ஃபாட்டில் எங்கே எப்படி வருது, டாஸ்மார்க்குக்கு என்ன ரேட்டுக்கு வருது அப்படின்னா ஒரு 16 ரூபா 15 ரூபாய்க்கு வரும். அதை 250 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதில் எவ்வளோ கொள்ளை லாபம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அரசாங்கத்துக்கு அந்த 250 ரூபாய் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த 16 அவங்க காமிக்க மாட்டாங்க, இதை 3 மடங்காக காமிப்பாங்க. இந்த 3 மடங்காக காமிக்கிறப்போ அட்டைப்பெட்டியில் ஒரு அட்டைப்பெட்டிக்கு 4 ரூபா வீதம், ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாயை அரசு கசானாவுக்கு மாண்புமிகு துறை அமைச்சருக்கு சேர்த்துருக்கிறார். அப்போது இதில் எவ்வளோ சேர்க்கலாம்? ஒரு துறையிலையும் எவ்வளோ அரசு சார்ந்த இதனாலும் விற்பனைத்துறை அரசு. இப்போ நீங்கள் பொதுப்பணித்துறையெல்லாம் விற்பனைத்துறை இல்லையா, அரசு மக்களுக்கு சேவை செய்கிற துறை தானே. அந்த துறையில் கணக்கை போட்டு அடிச்சுன்னு நீங்கள் சொன்ன அந்த சாலை வேலுவோட விஷயம் என்னன்னு கேட்டால், அறப்போர் இயக்கம் ஒரு குறிப்பிட்ட ரோடை வந்து பார்க்குறாங்க, போடப்பட்டதாக கணக்கில் இருக்குது, அங்கே ரோடு இல்லை, ரோடை காணும். எஸ்.எஸ். சந்திரன் படத்தில் வசனம், போடாத ரோடு, கட்டாத பாலம், வெட்டாத கிணறு அப்படிம்பார்ல, அவர் அப்போ திமுகவில் தான் இருந்தார். அவருக்கு தெரிஞ்சு தான் சொன்னது தான் அது. அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அது இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுபோல் ஒரு துறைகளையும் நோண்டி எடுத்தோம்னா இந்த 60 ஆண்டு கால பட்ஜெட்டில் ஏன் 60 ஆண்டு காலத்து கடனும் 5 வருஷ கடனும் ஏன் கூடுனுச்சின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த வேலைகளை இந்த 5 ஆண்டுகளில் கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அதாவது எதிர்வினை ஆற்றுறதுக்கு அன்றைக்கி அம்மா இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. எடப்பாடியும் 2 பேரும் கை கொத்தாச்சு. இனிமேல் நம்ம நாட்டை எப்படி வேணாலும் சுரண்டிக்கலாங்கிற தைரியத்தில் அவங்க செஞ்சாங்க. தளபதி வரமாட்டார்னு நினச்சாங்க, வந்துட்டார், கடவுளாக பார்த்து வர வச்சுட்டார். அப்போ அவர் கடமையை அவர் செய்கிறாரு. அது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வரவேற்கிறாங்க. முதல்வரின் நடவடிக்கைக்கு மக்கள் துணை நிற்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது சார். 4000 கோடி ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து சென்னையில் மேற்கொண்டாங்க. அந்த விஷயங்கள் நோக்கின விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. பல பேர் ஏவாவேல் விஷயம் நடந்தோடனே மழைநீர் வடிகால் பணிகள் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க பல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு டெண்டர் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நடைபாதைகள் அமைக்க விடப்பட்ட டெண்டர்கள். நீங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற நடைபாதைகளாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண பருப்பாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், தானியங்களாக இருக்கட்டும், அல்லது நெல் கொள்முதல்களாக இருக்கட்டும், எல்லா துறைகள்லையும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அந்த துறையை வந்து வளர்க்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் துளி அளவும் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆலிவர் ரோட்டில் சேர்க்கணும், ஸ்டாலின் வீட்டில் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க. அதில் இவங்களும் செஞ்சுக்கிட்டாங்க. கேட்குற ஒரு துறை ரீதியான ஒரு நிர்வாக ஆலோசனை கூட்டம் நடந்தால் முதல்வர் உட்காந்து கேள்வி கேட்கணும், அதை புரிஞ்சிக்கணும், அறிஞ்சிக்கணும், எங்கே அவங்கள சரி பண்ணணும், அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், எங்கே செலவு குறைக்கணும்,
எங்கே மக்கள் சேவை இதை கூட்டணுங்கிற இதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருந்ததானே. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டுக்கு பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோப்பா கொடுப்பேன், உன் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ, உன் டிபார்ட்மெண்ட்டில் கணக்கு வழக்கு தான் பார்த்துட்டு இருந்தாரோ இல்லையா. மக்கள் சேவையை திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகள் செய்யலை. அதோட விளைவு இன்றைக்கு வந்து ரைடு துவங்கியிருக்கு. அதனோட தொடர்ச்சியாக தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, தொடவும் மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோன்றாரு. மக்களோட பணத்தில் ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட்டவனையும் தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாரு. அவரோட மன வெளிப்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. அதை செய்து காட்டுவார். கடந்த அந்த அரசியல் சூழலில் எப்படி ஜம்முன்னு வந்து முதல்வராக உட்கார்ந்தாரோ அதே போல் திமுக என்கிற இந்த சுரண்டல் கட்சியை வீட்டுக்கு அனுப்புவார். அவங்களோட சாயத்தை வெளுக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புவார். ஓகே சார். அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா சமீபத்தில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் விஷயத்துக்குலாம் வந்து போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முதல்வர் மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே. அதையும் தாண்டி தனிப்பட்ட விவகாரங்கள் எடுத்து விவாதிக்க சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அது வெளியே வந்து ஒரு விவாதமாக கிரியேட் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். அப்பாவை காணணும்னு கேட்டதை கேட்க வர்றீங்க அதானே? ஆமாம். அவர் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப டீசெண்டாக கேட்டார். இவர் சொன்னது மாதிரி மயிலாப்பூர் எம்எல்ஏ, ஒரு பெண் எம்எல்ஏ வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க கலைஞர் முதல்வராக இருக்கும்போது, திராவிடம் எங்கே இருக்கிறது, உங்கள் திராவிடம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அவர் வந்து நாடாவை அவுத்து பிரட்டி பார்த்தால் உள்ளே தெரியும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அசிங்கமான வார்த்தை. அது போல் இருந்துச்சா? அல்லது இதே சட்டமன்றத்தில் வந்து அம்மா அவர்களை வந்து சேலையை பிடிச்சி உறிஞ்சாங்களே, அது போல் இது நடந்துருச்சா? அவர் ரொம்ப டீசெண்டாக அப்பாவை காணணும்னு இப்படி கையை வச்சு பார்த்தாரு, அவ்வளோதானே. அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ஏன் பதஷ்டப்படுறாங்கன்னே புரியலையே. அங்கே காணும் தானே, அவரை தான் காணுமே, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கல்ல, அதுதானே சொன்னார். உண்மையை சொன்னால் ஏன் இவ்வளோ வலிக்குது, ஏன் இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க, உடனே வெளியில் வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. அவங்க அப்பாவை காணணும், பையன் தேடுறாரு. குடும்ப பிரச்சனை ஏன் உள்ளே கொண்டு வர்றீங்க? உங்கள் குடும்ப பிரச்சனை தான் நாரிராதா? உங்கள் குடும்ப பிரச்சனை யாருக்கும் தெரியாதா? நீங்கள் பெண்களை எப்படி அணுகுவீங்கன்னு தெரியாதா? துணைவியார் இணைவியார்னு நீங்கள் போட்ட மேடையில் பேசுனது தெரியாதா? துணைவின்னு சொன்னது தெரியாதா? இல்லை மேடையில் உட்காந்துட்டு எனக்கும் ராஜாத்திக்கும் திருமணம் நடந்தது 15 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என் மனைவி தயாளுக்கு தெரியும்னு சொன்னது தெரியாதா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகான விஷயமா, ஒரு தலைவனுக்கு அழகான விஷயமா? இதெல்லாம் பண்ணின குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே பூதாகரமாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் முற்பட்டியல்னா அது உங்களுக்கு தான் அசிங்கமோ ஒழிய அவருக்கு கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து பர்சனலாக போயிட்டாங்களா 2 பேருமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இந்த பக்கமும் ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கமும் ஒரு பக்கம் இருக்குது. 2 பேரும் இல்லை, பர்சனலாக வந்து மாண்புமிகு முதல்வர் தளபதி வந்து என்றைக்குமே பர்சனல் மேட்டரை பேசுகிறதே இல்லையா. இவங்க எடுத்துக்கிறாங்க பர்சனலாக. அப்படி எதுவுமே பேசுனது இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், பர்சனலாக இப்படி பேசினாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பர்சனலாக முதல்வரை பேசுவோம், பர்சனலாக எதிர்க்கட்சி இல்லாமல் பர்சனலாக முதல்வரின் இல்லத்தை விஷயத்தை பேச மாட்டோம். உதயநிதி எந்தெந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு 12 மணிக்கு மேலே பொண்டாட்டி தேடுறாங்கங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். சரியா? பால் டாயில் குடித்த விஷயத்த நாங்கள் பேச மாட்டோம். முதல்வர் பேசியிருக்காரா? பால் டாயில் குடித்த விஷயத்த எல்லாரும் பேசியிருக்காங்க. உதயநிதி குடித்ததை ஏன் குடித்தாரு, எதுக்கு நடந்துச்சு, எடப்பாடியே பேசினார். தம்பி நீ பால் டாயில் பாட்ரி அப்படின்னு சொல்லி பேசினார். அதனால் ரொம்ப டீசெண்டான அரசியல்வாதி. நமக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்கிற கொடை தளபதி விஜய். அவரை பற்றி விமர்சனம் பண்ணுகிற தகுதி எதிர்க்கட்சி உதயநிதிக்கோ அல்லது அவர் தந்தைக்கோ கிடையாது, திமுககாரர்களுக்கோ கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்லப்போனால் அவரை வந்து ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணுறது, பேசுகிறது, சாதாரண வார்த்தைகளை சொல்கிறது, ரொம்ப அகம்பாவத்தோடு பேசுகிறது. இந்த மேயர் பிரியா பவுடர் பற்றி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க முதல்வரை பற்றி. தகுதி இல்லாத அரசியல்னால் என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. பார்த்தோம் அது நிர்வாகத்தை நீங்கள்லாம் ஊடகவியலாளர்கள் பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரியலைங்கிறது நல்லா எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மாவெல்லாம் முதல்வரை பற்றி பேசுது. அதெல்லாம் காலத்தின் கொடுமை. போங்க பேசுங்க, அடுத்த மேட்டரை சொல்லுங்கள் பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உள்ளாட்சி தேர்தலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 தேர்தலையும் சந்திக்க தாவேகா என்ன பிளான் வச்சிருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா திமுக தரப்புலேருந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை திருச்சி கிழக்கில் களமிறக்கிறதுக்கு பிளான் இருக்கிறதா வந்து செய்திகள் வந்து தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் KN பேசுகிறார், திருச்சி கிழக்கில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸ்டாலின் அவர்களை கேட்டால் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாவேகா என்ன பிளான் வச்சுருக்கு? எது எலெக்ஷன் வந்தால் சிறப்பாக எதிர்கொள்ளணும், அந்த தொகுதியை வந்து மக்கள் பிரதிநிதி வந்து தாவேகாவிலேருந்து வரணும், 5 தொகுதிகளில் எலெக்ஷன் வந்தாலும் 5லையும் வரணும் அப்படிங்கிற திட்டம் தான் வச்சுருக்கு. மக்களும் திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. தளபதி ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் சேர்றதுக்கான தாவேகால கூட்டணி இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் இன்றைக்கி வந்து சார் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இதேமாதிரி 60 ஆண்டு கால வரலாறு தான் நம்ம பேசணும்.
எந்த கட்சியையும் உடைச்சி நம்ம வரணுங்கிற சூழ்நிலையில் தளபதியோட நிலைமை இல்லை. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் மனதில் இதயத்தில் இருக்கிறாரு. அதனால் எந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இல்லை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அனைத்தில் இனிமேலுக்கு இன்னும் அவர் ஒரு 50 ஆண்டு காலம் தளபதி 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 தான். விஜய் 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 தான். அதனால் ஒன்றும் தவேகா வந்து இதுக்கு பயப்படல. எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஓகே சார். ம். அதையும் தாண்டி பல முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நிர்வாகிகள்லாம் வந்து அதிமுகல இருந்தும் மற்ற கட்சிகள் இருந்தும் திமுக உட்பட பல பேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க சமீபத்தில். ம். இன்னும் யார் யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? கட்சியோட கொள்ளளவை தாண்டி போய்கிட்டு இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 பெரிய கட்சிகள் இருந்துச்சு. அம்மா அவர்கள் இருக்கிறப்ப அதிமுகவை ஒரு மிகப்பெரிய வலிமையுடைய கட்சியாக வந்து வளர்த்து தருவாங்க. அப்புறம் போன வாட்டி திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து 2 கோடி பேர் வச்சிருந்த அளவுக்கு கட்சியாக வளர்த்துருந்தாங்க. தாவேக்கா ஓட்டு மட்டுமே வந்து ஏறக்குறைய 1.25 கோடி வாங்கிருச்சு. இப்போ வந்து கட்சியில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் தொண்டர்கள் 2 கோடியை தாண்டிட்டாங்க. விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து 10,000 பேரோட வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம செய்திகள் எல்லாமே பார்க்க முடியுது. இப்படியே போனால் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படியே போனால் எப்படி அப்படின்னா, எதிரிகள்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நிலை, அரசியல் துவக்கம், ஒரு அருமையான நிலை, ஒரு நல்ல தலைவன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு பொதுமக்கள் முதல், அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்கள் முதல், தொழில் செய்கிறவர்கள் வரை எல்லோரும் எதிர்பார்க்கிற ஒரு தலைவனாக தளபதி விஜய் உயர்ந்திருக்கிறார் என்று தான் கருத தோணுது. ஓகே சார். தொழில்னு ஒன்று ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சமீபத்தில் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் நோக்க அந்த டிஸ்கஷன் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஏற்கனவே 3 லட்சம் கோடி மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வராமல் போயிடுச்சு, 25 கம்பெனி வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிடுச்சு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பல மறுப்புகள் வந்து திமுக தரப்புல வந்து சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர அமைச்சரான நாரா லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, திமுக மேலே எனக்கு ஒரு பொறாமையாக இருந்துச்சு, வந்து நல்லா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அவங்க காசெல்லாம் எதுவும் வாங்கலன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு. இது ரெண்டுமே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளில போகிற தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஆந்திரா அமைச்சர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல தொடர்பில் இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்க போயிருக்கலாம். அது வேறு விஷயம். அதை விடுங்க. இன்றைக்கி கீர்த்தனா வந்து ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எதை கொண்டுட்டு வந்தோன்னு சொன்னாங்க, எதை அவங்களால கொண்டு வர முடியல, எதுக்கு நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தை 40 நாள் தானே சார் ஆகுது. ஒரு வருடம் ஆனால் கூட பேசலாம். ஒரு கம்பெனியை கொண்டுட்டு வரணும்னா அதுக்கான ஆயத்த வேலைகளை தொடங்கி வெறும் ஃபைல் ஒர்க்குக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மாதமாவது ஆகும்ல. அந்த வேலைகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த கம்பெனியை விட்டோம், அதில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பொது தளத்தில் அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த கம்பெனியில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுடைய சகோதரர் பேசினார், எத்தனை லட்சம் கோடி வாங்கினார், எத்தனை லட்சம் கோடி பேசப்பட்ட கம்பெனிகள்லாம் கொடுக்க முடியாமல் வெளியில் போனாங்க ஆந்திராவுக்கு. இதே ஆந்திராவுக்கு விட்டு கொடுத்தா ஆந்திராக்காரர் சந்தோஷப்படத்தானே செய்வார். அதுதான் நடந்திருக்கு. அதனால் சிறப்பான ஒரு துவக்கமாக இந்த 40-45 நாள் வந்து சிறப்பான துவக்கமாக சென்று கொண்டு இருக்கிறது. மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட தளபதி மேலே இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், மக்களுக்கான சேவை மையமாக இந்த கட்சியை கொண்டுட்டு வரணும், இந்த ஆட்சியை வந்து ஒரு கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள் தாவேக்காரர்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக அயராத உழைப்பை காணிக்கையாக்கி கொண்டு இருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள். ஓகே சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்து விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் மேரத்தானில் வந்து முதல்வரே இறங்கி வந்து ஓடிருந்தார், ஃபிட்டாக வந்த விஷயம் இருந்தார். ஆனால் அதே டைமில் அமைச்சர் மீதான ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு வீடியோ வருது. அதுக்கு அமைச்சர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நான் மருந்து நசுக்கி கொடுத்த வீடியோ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இது இன்றைக்கி மீடியாவுக்கு வந்து நிறைய செய்திகள் தேவைப்படுது, அதனால பண்ணுவாங்க. அவர் வந்து அவருக்கான விளக்கம் சொல்லிட்டார். ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்போ அவங்கள போய் முதலுதவி செய்கிறத வந்து ஒரு வன்மமாக பார்க்குறது முதல்ல தப்பு. அதை வச்சு அரசியல் பண்ணி பார்க்கணுங்கிறது அதை விட தப்பு. இதெல்லாம் திமுககாரர்கள் வந்து ஒரு ஐடிவிங்க வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன பண்ண முடியுமோ வீடியோ எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒதுக்கி தள்ளுங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. இங்கே வந்து முதல்வர் நேரடியாக காலையிலே எழுந்திரிச்சு வந்து ஃபிட்டாக நீங்கள் சொன்னது மாதிரி ஜம்முன்னு வெறும் நான் வந்து இதில் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை, அரசியல்லையும் ஹீரோ தான் அப்படின்னு ஜம்முன்னு வந்தது வந்து எங்களை போன்ற அவரோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எங்களை விட பார்த்த மக்களுக்கு அதை விட மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை விட மாணவ செல்வங்களுக்கு தான் அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டார். மாணவ செல்வங்கள் அதை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. இது வந்து ஒரு பெரிய முதல்வரே வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ, அவர் பெரிய ஸ்டார், அவர் இந்தியா லெவலில் அவரே இறங்கி வந்து இதை சொல்கிறாருங்கிறப்போ குழந்தைகள் இளைஞர்கள் மனதில்
கண்டிப்பாக அது அந்த அவர் சொன்ன கருத்தை உள்வாங்கி ஒரு போதை இல்லாத ஒரு தேசத்தை நம்ம வந்து கொடுக்கணும். முதல்வரும் சொல்கிறாரு, அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை இளைஞர்களை சிந்திக்க தூண்டுற விஷயத்தை மிகச்சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறார். மின்சார வாரியம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அறிக்கை விட்டுருக்கு. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவோட மின்சார வாரியம் இருக்கிறது. பல இடங்களில் இருக்கிற 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் உட்பட வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர், பழைய சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இன்னும் பல சப்ஸ்டேஷன்ஸ் புதுசாக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆனால் சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசின செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்கள் நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவர் கொடுத்த டேட்டாலாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கா மாதிரி தெரியல. இதுக்கான காரணம் என்ன? அப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்குது. அது இல்லாமல் செந்தில் பாலாஜியே பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவரே சிவசங்கர் அவர்கள், ஆனால் செந்தில் பாலாஜி பேசிக்கிட்டே இருக்காரு. நல்ல கேள்வி. செந்தில் பாலாஜி வந்து அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கையிலையும் அமைச்சராக இருந்தாருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. துறைக்கு பேருக்கு ஒரு அடிஷ்னலாக சிவசங்கருங்கிற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் பிஏக்களை போட்டு செந்தில் பாலாஜி பிஏக்கள் செக்ரட்டரியேட்லேயே தான் இருந்தாங்க. இதே சிவசங்கரனோட இருந்துட்டு கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து. அதான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 6.5 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறத சாதாரணமாக மார்க்கெட்டில் வாங்க ஒரு 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 வியாபாரி வாங்க முடிகிறத அரசாங்கம் 13.5 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் போட்டு எடுக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஃப்ராடு இது. இதை எப்படி எடுத்துக்கிறது? நம்ம மனசாட்சி இல்லாத விஷயம் இல்லையா அது? இது போல தான் ஒரு ஒரு விஷயத்துலையும் தரமற்ற பொருள்களை வாங்குறது, 2-3 மடங்கு அதிகமாக வாங்குறது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிற இந்த 5.5 லட்சம் கோடி எக்ஸஸ் வாங்கியிருக்காங்களா 60 லட்சம் அந்த 60 ஆண்டுகளில். இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் 1,10,10,000 கோடி இபியில் மட்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த கடனுக்கு 5ல் ஒரு பங்கு வந்து இபி வாங்கியிருக்காங்க, கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் அதோட மின்சார கட்டணத்தையும் கூட்டியிருக்கிறாங்க. வரவு அதே அளவில் தான் இருக்குது. செலவை கூட்டியிருக்காங்க. இது 3ஐயும் நம்ம இது பண்ணப்போ இதன் மூலம் சொன்ன செலவுலையும் காசு எடுத்திருக்கிறாங்க, வரவையும் எடுத்திருக்காங்க. எந்தெந்த முறையில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஊழல்னு அனைத்து ஊழலையும் பண்ணி காசு எடுக்கிறதையே ஒரு துறையின் கடமையாக செந்தில் பாலாஜி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார். அதனால தான் அவர் முன்னின்று சொல்கிறார், எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்கிறாரு. இந்த துறையை பார்த்துட்ட சிவசங்கரன் அமைதியாக தானே இருக்கார். அவர் எதுவுமே பேசணும். அவரும் சட்டமன்றத்தில் இருக்காரு, பேசலாம்ல, பேசலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து விண்ணப்பம் கிடையாது அப்படின்ற விஷயங்களை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். இந்த வருஷம் கிடையாதுன்னா அப்போ அடுத்த வருஷம் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஒரு விஷயம் இந்த வருஷம் சரி செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருஷம் சரி செய்யப்படாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உதயமின் திட்டத்தின்படி ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து அந்த கரண்ட் பில் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா உதயமின் திட்டத்துக்குள்ளே தமிழ்நாடு இணைஞ்சாச்சு, ரிவைஸ் பண்ணி தான் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள், அதிமுக அரசு வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அது தனி கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கிறீங்க. இந்த வருஷம் 99% சரியாயிருச்சு மின்சார பிரச்சனைன்னா அடுத்த வருஷம் 100% சரியாகும். எக்ஸஸ் மின்சாரத்தை விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழகம் உயரும். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 2006-11 திமுக இருக்கிற பொழுது மின்சார பிரச்சனைனால தான் திமுக தோத்துச்சு. ஆற்காடு வீராசாமி தோத்துச்சு. அந்த நேரத்தில் 2011 அம்மா வந்த உடனே நிறையா நிதியை ஒதுக்கி அதில் இருக்கிற இன்னைக்கு முதல்வர் பண்ணுறது மாதிரி அதில் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் அடைச்சி கடுமையான நடவடிக்கை எடுத்து தான் மிகை மின் மாநிலமாக தமிழகத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அது அவங்க எடுத்த அந்த ஸ்டெப்ஸு 10%னா இன்றைக்கி இவர் 100% எடுத்திருக்கிறார் தளபதி. அதனால் மிகச்சிறப்பாக இந்த டிபார்ட்மெண்ட்டு வரும். ஏன்னா இப்போ இபியை தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமே சிறப்பாக தான் வரப்போகுது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இபியை பற்றி மக்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு கவலை அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதனால் இனிமேலுக்கு மின்சார பிரச்சனை வராது. இல்லை, அது நிர்வாகம் சார்ந்த விஷயம். அது ரேட்டு ஏற்றுறது குறைக்கிறதுனா மின்சாரம் தடையின்றி மக்களுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறதா இன்றைக்கி விஷயம். நாளைக்கு வந்து உதயமின் திட்டத்தில் சேர்ந்ததுனால நம்ம பண்ணி தான் ஆகணும்னா அது கொள்கை முடிவு அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசும் செய்ய வேண்டிய விஷயம். அதை சிறப்பாக செஞ்ச ஒரு வார்த்தையை தவிர்த்துட்டு இந்திய அரசுன்ற ஒரு வார்த்தையை வந்து தவிக அரசு வந்து பயன்படுத்த அது ஒன்றிய அரசுன்னு திமுக கொண்டுட்டு பேசியிருந்த அது அதிமுகவும் அந்த ஒன்றிய அரசுன்ற ஒரு வார்த்தையை தானே பயன்படுத்தியிருக்கு. நீண்ட காலமாக வந்து ஒன்றிய அரசு இல்லை, கிடையாது. திமுக வந்த பிறகு தான் ஒன்றிய அரசு. அவங்க வந்து மத்திய அரசுன்னு பயன்படுத்துவாங்க. எப்பொழுதும் அம்மா இருக்கிற காலத்திலேருந்து எல்லாருமே இந்த இதே உங்களுடைய தலைவர் கருணாநிதி இருக்கிற பொழுதும் கூட
மத்திய அரசுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. இவங்க வந்து தான் ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ, அவங்கள வந்து ஒத்துழையாமை சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ, அது இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. நம்ம ஏன் மத்திய அரசாங்கங்கிறவங்க அவங்க நிர்வாகத்து ஒண்ணு, நம்ம நிர்வாகம் 2 பேரும் இணைந்து செயல்பட்டா தான் மக்கள் பணிகளை சிறப்போட செய்யப்படுங்கிறத தளபதி விஜய் அவர்கள் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால இவங்க பயன்படுத்தின ஒன்றிய அரசு அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்ல. அதோட சிறப்பு ஏதோ இருந்திருக்கு. தளபதிக்கு அது அந்த வார்த்தைகள ஆய்வு பண்ணி தான் போட்டிருப்பாரு. அதையே நம்ம பயன்படுத்த வேண்டியது. அதில ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோட முன்னாள் நிறுவனரான ஸ்ரீதர் வேம்பு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசு மீது வச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னா அவர் ஃப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்க ட்ரை பண்ண வந்து அது எக்கச்சக்க முட்டுக்கட்டைகள் வந்து திமுக போட்டுச்சு. அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்ப டிடிசிபி அப்ரூவல்லேருந்து எல்லாமே பெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ புதுசாக டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே இது கொஞ்சம் தங்கு தடை இல்லாமல் இருக்குது. தாவேகா கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட நெட்டிசன்கள் வந்து அந்த பக்கம் அவரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து எடுக்க திருப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலாகவே இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீதர் வேம்புடைய அந்த செய்தியை நானும் படித்தேன். அவர் மாதிரி பல பேர் உண்மையை சொல்ல வெளியில் வரணும். சமூக ஆர்வலர்கள் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி செய்கிறவங்க வெளியில் வரணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுனீங்களே, இந்த பார்ட்டி ஃபண்டு வந்து பெரிய விஷயம் இல்லை. அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். என்னென்னா அவங்களோட கட்சியோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு எந்த கம்பெனிலாம் கொடுத்துச்சோ அந்த கம்பெனிலாம் ஏன் கொடுத்தேன் எது கொடுத்தேன்னா எல்லா கம்பெனிக்காரும் சொல்லிட்டு போகிறான் என்னன்னாரும் நாங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. அதில் பாதி தான் பார்ட்டி ஃபண்டுன்னு எழுதியிருப்பாங்க. மீதி வந்து வீட்டு ஃபண்டாக போயிருக்கும். அமைச்சர் வீட்டுக்கு பாதி போயிருக்கும், முதல்வர் வீட்டுக்கு பாதி போயிருக்கும். அதெல்லாம் வெளியில் வரும்ல. அதனால் ஐயா ஸ்ரீதர் வேம்பு சொன்னது மாதிரி நிறையா தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் வந்து நடப்பை இது போல் உங்கள்கிட்ட மீடியாவில் சொல்கிறப்ப தான் இவங்களுடைய போலி வேஷம் களையப்படுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தாவைக்கு அரசு வந்ததுக்கு அப்புறமா வந்து பணி நியமன ஆணைகளை கொடுக்கப்பட்டுச்சு. டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1க்கு 26 பேருக்கு மட்டும் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ரொம்ப கம்மியான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு இந்த பணியிடங்களை அதிகரித்து தருமா? தரும். அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக பெரியரில் எப்படின்னு வந்தாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சேர்மனை போடுவாங்க. அவருக்கு கீழே டைரக்டர்ஸ் 2-3 பேரை போடுவாங்க. அவங்க மூலமாக இவங்க கொடுக்குற லிஸ்ட்டை உள்ளே வர வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு மேலே அவங்க மார்க் போட வேண்டியது இருக்கும். அதையெல்லாம் இவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் போடுவாங்க. இல்லைன்னா தான் கணினியை கையில் வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாமா, தகுதி இல்லாதவர்களெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அப்படியா அது போல் பண்ணுவாங்களோ இல்லையா. அதை முறைப்படுத்தணும். தகுதியான இளைஞர்கள் அரசு வேலைகளில் அமர்த்தப்பட வேண்டும் என்பதில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தெளிவாக இருக்கிறார். டிஎன்பிசியில் உள்ள புறையோடிய அந்த நோய் கிருமிகள் வெளியேற்றப்பட்டு அது புதுப்பிக்கப்பட்டு டிஎன்பிசி சிறப்பாக செயல்படுவதற்கான திட்டத்தை முதல்வர்கள் வகுத்து கொண்டிருக்கிறார். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். திட்டங்கள் சார்ந்த விஷயம் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் திட்டம் மட்டும் தான் வந்து இப்போதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அது தொடங்கப்படும். அரசு மருத்துவமனைகள், அதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு உதவி மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தலா 1 கிராம் மோதிரம் வழங்குறதுக்கு 17,000 ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் 17,000 ரூபாய் எப்படி கிராமோட விலை கம்மியாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் 17,000 ஒதுக்கீடு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேள்வி வைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தானே சொல்லியிருந்தீங்க, இப்போ என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இல்லை. இது திமுக பிரிவில் ஒரு வாட்டியும் பண்ணுறது என்னென்னா, அம்மா இருக்கும்போது இந்த ரேஷன் கார்டுலையும் கூட கலர் வச்சுருந்தாங்க. ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் வந்து க்ரீன். இந்த 3க்குமான எதுவுமே வேண்டாங்கிறவங்களுக்கு ஒயிட்டு, எல்லாம் வேணுங்கிறவங்களுக்கு க்ரீனு. அந்த ரெட்டு வந்து எனக்கு வந்து மண்ணெண்ணெய் வேண்டாம், வந்து சர்க்கரை வேண்டாம், எனக்கு பருப்பு ஒண்டியும் போதும், நான் அரிசி வேண்டாம். இதுக்கு வரையறுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. 3 அதாவது சமூகத்தில் அப்பர் இருக்காங்க, மிடில் இருக்காங்க, லோயர் இருக்காங்க. இதுதானே நடைமுறை. இதுதானே இந்த அடிப்படை. எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்கணும். நடைமுறையே முதல்ல தப்பு. இப்போ தளபதி பண்ணியிருக்கிற விஷயம் நல்லது. நீங்கள் 17,000 ஏன் ஒதுக்கியிருக்காரு, கிராம் ரேட்டு கம்மி தானே அப்படின்னா, வெறும் தாய் மாமன் சீருன்னு வெறும் மோதிரத்தை ஒன்றி அவங்க போடலை. சில பொருள்களையும் கொடுக்குறாங்க கூட. அந்த ஒரு மாமன் சீரில் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்காண்டி ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த தொகை இவங்க அதாவது தவறு பண்ணுறவனுக்கு எல்லாம் தப்பாக தான் தெரியும். நியாயமாக பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். இன்றைக்கி அந்த தொகை ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன கொடுக்க போகிறாங்கிற லிஸ்ட் அவுட் எனக்கு இன்னும் வரல.
வந்தோடனே அது சமூக வலைதளங்களில் வரும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இவங்க திட்டத்தை அறிவிச்சிட்டு அதில் இவங்களுக்கு என்ன பங்கு அப்படிங்கிற பார்க்குற சூழ்நிலை இந்த தளபதி அரசாங்கத்தில் இருக்காது. தெளிவாக ஒதுக்கப்படுகிற தொகை பயனாளிகளுக்கு சிறப்பாக சென்றடையும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. தாவேக்காவிலிருந்து ஏறக்குறைய வந்து 8லேருந்து 10 எம்எல்ஏக்களை வந்து திமுக உருவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் உட்பட பல பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளியிட்டிருக்கு. இது சம்பந்தமாக தாவேக்கா தரப்பு என்ன சொல்லுது சார்? நக்கீரன்கிறது வந்து அது ஒரு மஞ்ச பத்திரிக்கை. இன்னும் சொல்லப்போனால் முரசொலியின் 2வது பார்ட் அது. நக்கீரனை பற்றி அந்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும். அவர் ஒரு லேஅவுட் ஆர்டிஸ்ட். அவர் பெரிய சிந்தனையாளரோ எழுத்தாளரோ பத்திரிகையாளரோ அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு மீசையை வச்சுக்கிட்டு ஒரு நக்கீரனை வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தனக்கு ஒரு முகவரி தேவை அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தாயில் வேலை பார்க்குற காலத்துலேருந்து அவர் சரித்திரம் பூரா சமூகத்துக்கு தெரிஞ்சு தான் இருக்குது. சமூக வலைதளங்கள்லையும் இருக்க தான் செய்யுது. வீரப்பனை பார்க்க போகிறான்ட்டு எத்தனை கோடியை கலைஞர்லேருந்து வாங்கினாருங்கிறது வரைக்கும் தெரிய தான் செய்யும். அதனால் அவர் ஒரு கலகலப்பை ஏற்படுத்தலான்னு பார்க்குறாரு. அது காமெடியாக போயிடுச்சு. தாவேக்காவிலேருந்து வெளியில் போகிறதுனா எப்படி நல்ல சிந்திக்கக்கூடிய அரசியல்வாதி யாராவது இன்றைக்கி சூழ்நிலையில் தளபதியை விடுத்து தளபதிக்கிட்ட எல்லாரும் போகணும்னு நினைக்கிற காலத்தில் தளபதிக்கிட்டே இருக்கிற ஒரு நபர் வெளியில் போகணும்னு நினைப்பாங்களா யாராவது? இதெல்லாம் வந்து வீண் கற்பனை, வீண் வதந்தி, தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அது வந்து காமெடியாக தான் போய் முடியும் கோபால் அவர்களுக்கு. ஆனால் இப்படி ஒரு கேள்வி இருக்கும்ல சார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இங்கேருந்து அதிமுகலேருந்து பல பேர் இந்த மாதிரி 4-5 பேர் ஏறக்குறைய வந்து பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு தமிழக முதல்வர் விஜய் நோக்கி வந்து சென்றுட்டு இருக்காங்க. இப்போ அது இல்லாமல் விஜய் சார்பில் ஜெயிச்சிருந்த 108 பேர் 106 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பேனரில் ஜெயிச்சவங்க தான். அந்த ஓட்டு அந்த விஷயங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா விஜய்க்காக தான். கண்டிப்பாக. அப்படி இருக்கிறப்ப அவங்க ரிசைன் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு. எனக்கு நார்மலாக வந்து என்னோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸில் நான் ஜெயித்தேன், அதனால வந்து நான் கட்சி மாறுறேன்னு சொல்கிறது வேற இல்லை. அதாவது எடப்பாடி கூட இருக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னா அது மூழ்கும் கப்பல்னு உலகறிஞ்ச விஷயம். ஸ்டாலின் கூட இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, நாளைக்கு வருவாங்க அப்படின்னா அது முடிஞ்சு போன கதை அப்படிங்கிறது உலகறிஞ்ச. இது வெற்றி கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவரோட புகழ், தளபதியோட புகழ் எங்கும் பறந்துக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளே வியந்து பார்க்குற ஒரு இடத்துல இருக்கிறாரு. யார் சிந்திக்க தெரியாதவன் தான் அப்படி ஒரு முடிவு எடுப்பான். அதான் நான் கற்பனை கதையை அதை விட்டுருங்க, அடுத்த மேட்டருக்கு போயிடும்னு சொல்லிட்டேனே. நல்ல கற்பனை காமெடி, அவ்வளோதான். கோபால் அவர்கள் வந்து ஏதோ நேரத்தை போக்குறதுக்காண்டி ஏதோ எழுதியிருக்கிறாரு. அதை நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகி போயிடுச்சு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணார் நேரத்தை உங்களுக்கு பார்க்க. நன்றி.